பரத்தோட காளிதாஸ் படத்துக்கு பார்ட் 2 எடுக்க போறதா அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பெட்டர் ஆப் மூவில இருந்து ஒரு சாங்கும், 7 கடல் 7 மலையில இருந்து ஒரு சாங்கும், சார் மூவில இருந்து ஒரு சாங்கும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆலன் படத்துக்கான டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு, டீசர் பார்க்க நல்லா இருக்கு. மஞ்சு வாரியரோட ஃபுட்டேஜ் படம் ஆகஸ்ட் 2 ரிலீஸ் ஆக போகுது. தன்னியார் ரவிச்சந்திரனோட ரெக்கே முளைத்தேன் படத்துக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. பிரபுதேவாவோட ஜாலியா ஜிம்கான ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு வரப்போகுது. விஜய் சேதுபதி இதை லான்ச் பண்ணுவாரு. ஜெயம் ரவியோட பிரதர் அப்டேட் நாளைக்கு வரப்போகுது. என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு பார்ப்போம். நிறைய பேர் சாங் இல்ல ரிலீஸ் அப்டேட்டா இருக்குன்னு சொல்றாங்க. ராயனோட அடுத்த சாங் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு, ஜூலை 27 படம் ரிலீஸ் ஆகும். குபேரால இருந்து ராஷ்மிகாவோட ஃபர்ஸ்ட் லுக் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு, அண்ட் ஒரு சின்ன கிளிம்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு பேக் நிறைய பணம் மண்ணுக்குள்ள புதஞ்சு இருக்கு. அதை ராஷ்மிகா தோண்டி எடுக்கிற மாதிரி ஒரு கிளிம்ஸ் வந்திருக்கு. வீடியோ பார்க்க நல்லா இருக்கு. டபுள் ஐ ஸ்மார்ட்டுக்கான ஷூட்டிங் எப்போ ஃபுல்லா முடிச்சிட்டாங்க. ஆகஸ்ட் 15 படம் ரிலீஸ் ஆகும். இந்தியன் 2 படம் ஐமேக்ஸ் வெர்ஷன்லயும் வரப்போகுது. இது அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. கூலியோட ஷூட்டிங் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு, இதையும் அபிஷியலா சொல்லிட்டாங்க. அண்ட் ஸ்ருதிகாசனும் இந்த ஷெட்யூல்ல இருக்காங்க. இது அவங்களே அபிஷியலா சொல்லிட்டாங்க. தி கோட்டோட தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா தியேட்டரிக்கல் ரேட்ஸ் ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் வாங்கிட்டாரு. கேரளா ரேட்ஸ் நேத்திக்கு நான் சொன்ன மாதிரி ஸ்ரீ கோகுல மூவிஸ் வாங்கிட்டாங்க. சூர்யா 44ஓட ஷூட்டிங் அந்தமான்ல போச்சு. இதான் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல். இந்த ஷூட்டிங் இப்ப முடிச்சிட்டாங்க. அடுத்த ஷெட்யூல் ஊட்டியில ஆரம்பிக்க வாய்ப்பு அதிகம். சூர்யாவோட இரும்புக்கை மாயாவி படம் ஃபியூச்சர்ல வருமா, இல்ல லோகேஷ் சூர்யாவுக்கு வேற ஏதாச்சும் கதை வச்சிருக்காரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. வேற படமும் இருக்கு ரோலக்ஸ் மாதிரி, ஆனா இரும்புக்கை மாயாவி படமும் கண்டிப்பா நடக்கும். இது லோகேஷோட ட்ரீம் ப்ராஜெக்ட். சோ இதை விட மாட்டாங்க. கங்குவா பார்ட் 1 அக்டோபர் 10 வருது. கங்குவா 2 எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அடுத்த வருஷம் எண்ட் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் வரும். விடாமுறிச்சிக்கும் வேட்டையனுக்கும் ஒரே ப்ரொடியூசர். 2 படமும் எப்படி தீபாவளிக்கு வரும்னு கேக்குறீங்க. வேட்டையன் தீபாவளிக்கு வந்தா விடாமுறிச்சி தள்ளி போயிடும். இப்ப இன்னொரு விஷயம் கூட போகுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நான் அது கன்ஃபார்ம் ஆனதும் சொல்றேன். அதை சொன்னா இன்னும் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ராயன் ட்ரெய்லர் எப்போ வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த மாசம் படம் வரப்போகுது. மோஸ்ட்லி இந்த வாரமே அதுக்கான அப்டேட் வந்துடும். டைரக்டர் சங்கர் கங்குவா படம் பார்த்துட்டு இந்த படம் 1000 கோடி வரும்னு அவர் சொன்னதா சொல்றாங்க. இது உண்மையானு கேக்குறீங்க. சங்கர் எக்ஸாக்டா என்ன சொன்னாருன்னா, கல்கி படம் நான் பார்த்தேன், இந்த படம் 1000 கோடி வரும்னு நான் முன்னாடியே கணிச்சேன். அண்ட் இதே மாதிரி கங்குவா புஷ்பா 2 கூலி படம்லாம் அதை அச்சீவ் பண்ணணும்னு நான் நம்புறேன்னு அவரு சொன்னாரு. இதான் அவர் சொன்ன விஷயம். சிங்கப்பூர் சலூன் ஹிட்டா ஃபிளாப்பான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஃபிளாப் தான். ப்ரொடக்ஷன்ல ஹிட் மாதிரி சொல்றாங்க, ஆனா இது ஃபிளாப் தான். கார்த்திகையா 3 பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான அப்டேட் வந்தா நான் சொல்றேன். இந்தியன் 2ல சித்தார்த் ஹீரோனா, இந்தியன் 3ல யாரு ஹீரோன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெண்டுத்துலயே கமல் தான் ஹீரோ, சித்தார்த் செகண்ட் ஹீரோ. கங்குவா படம் 1000 கோடி பண்ணா சூர்யா அவருக்கான சம்பளத்தை 100 கோடி கேட்க முடியுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா கேட்க முடியும். 1000 கோடி வேணா 500 கோடி பண்ணாலே கேட்க முடியும். கரிகர வீரமல்ல மூவில ஒரு புலி ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது உண்மைதான். அதுக்கான சிஜி ஒர்க்கும் போகுது. வெற்றிமாறன் நல்ல குவாலிட்டியா தான் படம் எடுக்கிறாரு. ஆனா அவரோட படம்லாம் எது 200 கோடி போக மாட்டுது. இது வெற்றிமாறன் தப்பு இல்ல, ஆடியன்ஸோட தப்பு. மத்த கமர்ஷியல் படத்துக்கு போய் 1000 கோடி வசூல வர வைக்கிறவங்க இந்த மாதிரியான படங்களுக்கும் வரவேற்பு கொடுக்கணும். தங்களான இன்டர்வெல்ல கங்குவா டீசர் போடுவாங்களா, அப்போ சூர்யா பர்த்டேக்கு டீசர் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆல்ரெடி கங்குவாக்கு கிளிம்ஸ் எல்லாம் இருக்கு, அதை இன்டர்வெல்ல போடுவாங்க. புது டீசர் இப்ப வருமாங்கிறது டவுட்டா இருக்கு. வணக்கம் ரியல் எஸ்டேட் அப்டேட் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கண்டிப்பா இந்த மாசம் வந்துடும். விஷாலோட அடுத்த படம் பத்தி நிறைய பேர் கேக்குறீங்க. அவரோட அடுத்த படம் துப்பறிவாளன் 2 இருந்துச்சு, ஆனா அந்த படம் இப்போ டிராப் ஆக போறதா நியூஸ் வருது. இந்தியன் 2 சேட்டலைட் கலைஞர் டிவி கிட்ட இருக்கு, அப்புறம் எப்படி ஆடியன்ஸ் சன் டிவி போடுறாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதே முன்னாடியில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த 2 சேனலும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு. சோ இதுல உங்களுக்கு சகஜம். இந்தியன் 2ல எஸ்டே சூர்யாவோட போர்ஷன் கம்மின்னு நேத்திக்கு நான் சொன்னேன். அப்ப இந்தியன் 2ல மெயின் வில்லன் யாருன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த கதைக்கு ஏகப்பட்ட வில்லன்ஸ் இருப்பாங்க. லஞ்சம் வாங்குற எல்லாருமே இதுக்கு வில்லன் தான். எல்ஐசி படம் டிராப்பா, எல்ஐசி மூவிக்கான அப்டேட் கேக்குறீங்க. இந்த படம் டிராப்னு தான் சொல்லப்படுது, ஆனா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இந்த படம் டிராப் ஆனதா ஒரு நியூஸ் ரொம்ப வைரலா போகுது. சோ அதுக்கு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து பதில் சொல்லணும். அப்படி சொல்லலன்னா இது டிராப் தான். சூர்யா நெல்சன் காம்போ எப்போ வரும்? சூர்யாவோட 50 இல்ல 51வது படமா இது இருக்குமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இந்த காம்போ இப்போதைக்கு வருமானே தெரியல, நான் வரும்போது சொல்றேன். அமீர்கான் மூவிக்கான அப்டேட்டை ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு ஒன்னும் அப்டேட் வரல, நான் வந்தா சொல்றேன். ரத்த சரித்திரம் படம் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது ஆவரேஜா தான் போச்சு. கட்டுறது தமிழ் ஹிட்டா ஃபிளாப்பான ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுவும் ஆவரேஜா தான் போச்சு. டைட்டானிக் மூவில ட்ரெஸ் இல்லாம ஒரு சீன் இருக்கும், அது உண்மையான ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஹாலிவுட் மூவிஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் உண்மைதான். தக் லைஃப் 1000 கோடி வருமா நேத்து ஒருத்தர் கேட்டாரு. நான் வர வாய்ப்பு கம்மின்னு சொன்னேன். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்காரு. இந்த படம் நார்த் இந்தியா மல்டிபிளெக்ஸ்ல வரப்போறது இல்லன்னு சொல்றாங்க. இது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, ஆனா இது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா இது அதிகமான வசூல்லாம் பண்ணாது. பொன்னியின் செல்வன் என்ன பண்ணுச்சோ அதுக்கு ஈக்குவலா வரும். அடுத்து வரக்கூடிய சூர்யா மூவில நான் எதுக்கு வெயிட் பண்றேன்னு கேட்டிருக்காரு. எல்லா மூவிஸ்க்குமே வெயிட் பண்றேன், ஆனா முக்கியமா இரும்புக்கை மாயாவி அது ஒரு வித்தியாசமான படம். சோ அதுக்கு அதிகமா வெயிட் பண்றேன். இன்னைக்கு 2 பேர் பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லிருக்காங்க. 2 பேருக்கும் ஹாப்பி பர்த்டே. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.